இந்த கதை ஓர் ஆன்மீக அனுபவத்தை அடிப்படையாக கொண்ட கற்பனை கதை. சில நிகழ்வுகள் உண்மை சம்பவங்களால் பிரேரிக்கப்பட்டிருக்கலாம், ஆனால் இது முழுவதும் ஆன்மீக உணர்வையும் பக்தியையும் வெளிப்படுத்தும் நோக்கத்துடன் உருவாக்கப்பட்ட ஆடியோ கதையாகும். இந்த கதையை கேட்கும்போது பக்தியுடனும் அமைதியுடனும் கேளுங்கள். ஒரு சிறிய கிராமம். அந்த கிராமம் மலைகளால் சூழப்பட்டிருந்தது. அந்த மலைமேல் ஒரு பழமையான முருகன் கோவில் இருந்தது. அந்த கோவிலுக்கு நூற்றாண்டுகளாக பல பக்தர்கள் வந்து பிரார்த்தனை செய்து சென்றார்கள். ஆனால் அந்த கோவிலுக்கு ஒரு மர்மமான வரலாறு இருந்தது. கிராமத்திலிருந்த முதியவர்கள் சொல்வார்கள், இந்த மலையில் முருகன்சாமி இன்னும் உயிருடன் இருக்கிறார். உண்மையான பக்தன் அழைத்தால் அவர் கண்டிப்பாக உதவுவார். இந்த கதையின் நாயகன் அருண். அருண் ஒரு சாதாரண இளைஞன். அவன் வாழ்க்கையில் பல பிரச்சனைகள். வேலையில்லை, வீட்டில் கடன், தந்தை உடல்நலம் சரியில்லை. ஒரு நாள் இரவு அவன் வீட்டில் பெரிய சண்டை ஏற்பட்டது. அவன் தந்தை கோபமாக சொன்னார், நீ எதையும் சாதிக்க முடியவில்லை அருண். அந்த வார்த்தை அருணின் மனதை உடைத்தது. அந்த இரவு அவன் தூங்க முடியவில்லை. நள்ளிரவு. மழை பெய்யத் தொடங்கியது. வானத்தில் மின்னல். காற்று மிகவும் வேகமாக வீசியது. அருண் திடீரென வீட்டை விட்டு வெளியே வந்தான். அவன் நேராக அந்த மலையை நோக்கி நடந்தான். அந்த மலையிலிருந்தது அந்த மர்மமான முருகன் கோவில். மழை அதிகரித்தது. மலைப்பாதை மிகவும் இருண்டது. ஆனால் அருண் நிற்கவில்லை. அவன் மனதில் ஒரே ஒரு எண்ணம். முருகன்சாமி, நீங்கள் உண்மையிலிருந்தால் எனக்கொரு வழி காட்டுங்கள். அவன் மெதுவாக மலைமேல் ஏறிக்கொண்டிருந்தான். திடீரென ஒரு பெரிய சத்தம். பின்னால் கல் உருண்டு வந்தது. அருண் பயந்தான். அவன் திரும்பி பார்த்தான். அந்த இருளில் யாரோ நிற்பது போல தோன்றியது. அவன் இதயம் வேகமாக துடித்தது. யாரங்கே? எந்த பதிலும் இல்லை. மின்னல் பிரகாசித்தது. ஒரு நொடிக்கு அவன் பார்த்தான். ஒரு சிறுவன். சுமார் 10 வயது இருக்கும். அவன் கையில் ஒரு சிறிய வேல். அருண் குழம்பினான். இந்த நேரத்தில் நீ இங்கே என்ன செய்கிறாய்? அந்த சிறுவன் மெதுவாக சிரித்தான். அவன் சொன்னான், நீ கோவிலுக்குப் போகிறாயா? அருண் ஆச்சரியமாக பார்த்தான். ஆம். சிறுவன் சொன்னான். இந்த பாதை ஆபத்தானது. நான் உனக்கு வழிகாட்டுகிறேன். அவர்கள் இருவரும் மலையை ஏறத் தொடங்கினர். மழை இன்னும் அதிகமாகியது. காற்று கத்தினது. ஆனால் அந்த சிறுவன் மிகவும் அமைதியாக நடந்தான். அவன் சொன்னான், நம்பிக்கை இருந்தால் எந்த மலைவும் பெரியதல்ல. அருண் அந்த வார்த்தையை கேட்டபோது அவன் மனதில் ஒரு விசித்திரமான அமைதி வந்தது. சில நேரம் கழித்து அவர்கள் கோவிலுக்கு அருகில் வந்தார்கள். அந்த நேரத்தில் திடீரென ஒரு பெரிய பாம்பு பாதையில் இருந்தது. அருண் பயந்தான். ஆனால் அந்த சிறுவன் தனது கையை உயர்த்தினான். பாம்பு மெதுவாக பக்கத்திற்கு சென்று மறைந்தது. அருண் அதிர்ச்சியில் உறைந்தான். நீ யார்? சிறுவன் சிரித்தான். அவன் சொன்னான், நான் இந்த மலையின் காவலன். அவர்கள் கோவிலை அடைந்தனர். கோவில் கதவு மூடியிருந்தது. ஆனால் திடீரென மணி ஒலி கேட்டது. கதவு மெதுவாக திறந்தது. அருண் உள்ளே சென்றான். அவன் கண்களில் கண்ணீர். முருகன்சாமி, என் வாழ்க்கையை காப்பாற்றுங்கள். அந்த நேரத்தில் பின்னால் பார்த்தான். அந்த சிறுவன் இல்லை. அவன் எங்கும் இல்லை. ஆனால் கோவிலிலிருந்த முருகன் சிலையை பார்த்தபோது அருண் அதிர்ச்சியில் உறைந்தான். அந்த சிலையின் கையிலிருந்த வேல், அதே வேல் அந்த சிறுவனின் கையிலிருந்தது. அருணின் உடன் முழுவதும் நடுங்கியது. அவன் புரிந்து கொண்டான். அந்த சிறுவன் முருகன்சாமியே. அவன் தரையில் விழுந்து அழுதான். அந்த நாளுக்குப் பிறகு அருணின் வாழ்க்கை மெதுவாக மாறத் தொடங்கியது. சில மாதங்களில் அவனுக்கு நல்ல வேலை கிடைத்தது. அவன் குடும்ப பிரச்சனைகள் எல்லாம் சரியாகின. அவன் வாழ்க்கை முழுவதும் முருகன் பக்தனாக மாறினான். இன்றும் அந்த கிராமத்தில் மக்கள் சொல்வார்கள், உண்மையான மனதுடன் அழைத்தால் முருகன்சாமி கண்டிப்பாக வருவார். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள். உங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்யுங்கள். மற்றும் உங்கள் பெயரை கமெண்ட் பகுதியில் எழுதுங்கள். முருகன்சாமியின் அருள் உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கட்டும்.